உச்ச குருவுடன் சூரியன் இணைய போகுதுன்னு சொல்றாங்க. இதனால யாருக்கெல்லாம் லாபம், யாருக்கெல்லாம் நஷ்டம்? உச்ச குருவோடு சூரியன் மட்டும் இணைய போறதில்ல. இப்ப சூரியன் இப்போ குருவும் சூரியனும் மட்டும்தான் இந்த ஆடி மாசத்துல இணைஞ்சிருப்பாங்க. இந்த குருவும் சூரியனும் இணையறதுனால அரசியல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண்மகனுக்கு இயற்கையான சோதனைன்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியாகவோ அல்லது தனக்கு வேலை பார்க்கறவங்க எல்லாம் இருந்தா ஹையர் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க கொட்டுவாங்க, கொஞ்சம் இருக்குவாங்க. அப்ப வேலை பிடிக்காம இவங்க இடம் மாறலாமா, வேலை மாறலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமும் இருக்கும். சனி பகவான் நாம் செய்த தப்புக்கான தண்டனையும் நமக்கு அடுத்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மையும் தீர்மானிக்கக்கூடியவர். ராகு கேதுக்கள் ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சனி, ராகு கேது, மாந்தி, இவங்க 4 பேருடைய தொடர்பு இல்லாம ஒரு மனிதனுக்கு பிறப்பு, இறப்பு, ஜனனம் எதுவுமே கிடையாது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் என்ஆர் விஹி ராஜ நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்ச குருவுடன் சூரியன் இணைய போகுதுன்னு சொல்றாங்க. இதனால யாருக்கெல்லாம் லாபம், யாருக்கெல்லாம் நஷ்டம்? உச்ச குருவோடு சூரியன் மட்டும் இணைய போறதில்ல. இப்ப சூரியன் இப்போ குருவும் சூரியனும் மட்டும்தான் இந்த ஆடி மாசத்துல இணைஞ்சிருப்பாங்க. இந்த குருவும் சூரியனும் இணையறதுனால அரசியல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். ஆழ் மனது, அதாவது மனிதனுடைய மனங்களினுடைய பிரதிபலிப்பு கொடுக்கக்கூடிய இடம் தான் கடகம். அங்க சூரிய பகவான் இணைகிறார். சூரிய பகவான் இணைகிறது, அதுல என்ன ஒரு நன்மையான விஷயம் பாத்தீங்கன்னா, அமிர்தத்தை வழங்கக்கூடியது சந்திரன். அந்த அமிர்தத்தை பருகுவதற்காக வரக்கூடியதான் சூரியன். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை உள்வாங்கி அந்த சந்திரன் ஆகப்பட்டது ரொம்ப குதூகலம் அடைஞ்சி அந்த ஆடி மாசம் தான் அமிர்தத்தை வழங்கக்கூடியது. அதனாலதான் இந்த திதி தர்ப்பணங்கள்லாம் அமாவாசை நாட்கள்ல ஏன் கொடுக்குறாங்கன்னா, அமாவாசை நாட்கள்ல அந்த அமிர்தம் கிடைக்காது. அந்த அமிர்தம் கிடைக்காத பட்சத்துல இறந்த ஆன்மாக்களுக்கு உணவு கிடைக்காது. நம்ம உணவு என்றாலே சாப்பிட்றதுதான் மட்டும்தான் உணவுன்னு எடுத்துக்கிறோம். இல்ல, நம்ம உணவை மட்டும் சாப்பிடல, தண்ணியை சாப்பிடுறோம், காற்றை சாப்பிடுறோம், வெயில சாப்பிடுறோம், மண்ணை சாப்பிடுறோம். நம்ம இயற்கை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நாம அறியாமலேயே நாம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்குது. நம்ம உடம்புல நம்ம சாப்பிடாம வராது. அந்த பஞ்சபூத தத்துவங்கள் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சூரிய குரு இணைவு காலகட்டம். இந்த சூரிய குரு எப்படின்னா, அரசாங்கத்தில் ஒரு கடுமையான தன்மை, ஸ்ட்ரிக்ட். இப்போ ஒரு வாத்தியார் ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே மாணவனை எப்படி கண்டிப்பாரு, வீட்டுல உள்ள ஆட்கள் எல்லாம் எப்படி கண்டிப்பாரு, அவர் அப்படியே ஸ்கூல்ல இருந்து வராரு, ஸ்கூல்ல மாணவர்கள் எல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாரு. ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது அப்பமா அவர் அவருடைய போஸ்டிங்கை கலத்த மாட்டாரு. இது என்ன சீப்புல முடி இருக்குது, இங்க என்ன கிளாஸ் கழுவாம இருக்குது, சோபாலான துணி அப்படியே கிடக்குது, இந்த போக்குல தான் வருவாரு. குருவாகத்தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அரசாங்கத்தை திருத்தக்கூடிய அமைப்பு இந்த குரு கொடுப்பார். ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண்மகனுக்கு இயற்கையான சோதனைன்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியாகவோ அல்லது தனக்கு வேலை பார்க்கறவங்க எல்லாம் இருந்தா ஹையர் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க கொட்டுவாங்க, கொஞ்சம் இருக்குவாங்க. அப்ப வேலை பிடிக்காம இவங்க இடம் மாறலாமா, வேலை மாறலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமும் கொடுப்போம். அப்போ மாற்று முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாசமாகவும் இந்த ஆடி மாசம் வரும். அப்ப இந்த ஆடி மாசத்துல இந்த சூரிய குரு இணைவால் ஒரு அழுத்த தன்மையும், ஒரு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மையும், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டி அந்த தவறில் இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு மாசமாகவும் இந்த குரு சூரிய இணைவுகள் கொடுக்கும். அடுத்து இந்த சூரியன் வெளியானதும் குருவும் கேதுவும் இணைஞ்சிருவாங்க. அப்ப குருவும் கேதுவும் இணைஞ்சாச்சுன்னா நிறைய இடங்கள்ல குடும்பத்துக்குள்ள தம்பதிகள், கணவன் மனைவி, இவர்கள்ல அதிகமான ஒரு பரஸ்பரம் இருக்காது, விலகியே இருப்பாங்க. உள் வீட்டுக்குள்ளே ஒரு தீவு மாதிரி வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும். அது கிட்டத்தட்ட அந்த குரு கேது இணைவு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9-10 மாசங்கள் நீடிக்கும். அந்த குரு கிராஸ் பண்ணி வர வரைக்கும், ஒரு சிம்மத்துக்கு தெளிவா மாறுற வரைக்கும் ஒரு 7-8 மாசங்கள் வச்சு செஞ்சிடும். அதன் பிறகு குரு நிலையான தன்மையாக சூரியனுடைய வீட்டுக்கு போவாரு. அதன் பிறகுதான் ஒரு நிலையான ஒரு தன்மை வரும்.
இதுதான் இந்த குரு கேது இணைவு பண்ணக்கூடிய விஷயம். குரு கேதுவும் குரு சூரியனும் பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த ராகு கேது வந்து அதிக நஷ்டத்தை தருமா அல்லது சனி பகவான் அதிக நஷ்டத்தை தருவாங்க? மக்கள் எதுக்கு அதிகமா பயப்படணும், எதுக்கு அதிகமா பயப்படுறாங்க? மக்கள் பயப்படலாங்கிறத பொறுத்து இல்ல, கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து தான். இப்போ இவங்களை எல்லாரையும் விட சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. உள்ள அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான் தெரியுமா சிலவன். பாக்குறதுக்கு நல்ல மாதிரி பல மாதிரி உட்காந்துருப்பான். இந்த வால்டர் வெற்றிவல்ல திருநீர் பூசிட்டு ஒரு தம்பிக்கார உட்காந்துருப்பான் தெரியுமா, கடைசி வரைக்கும் வில்லன் தான், அவன் தான் வில்லன்னு தெரியாது. அது மாதிரிதான் குரு. இவங்களையெல்லாம் விட மறைமுகமான தண்டனைகளை கொடுப்பவர் குரு. சனி பகவான் நாம் செய்த தப்புக்கான தண்டனையும் நமக்கு அடுத்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மையும் தீர்மானிக்கக்கூடியவர். ராகு கேதுக்கள் ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சனி, ராகு கேது, மாந்தி, இவங்க 4 பேருடைய தொடர்பு இல்லாம ஒரு மனிதனுக்கு பிறப்பு, இறப்பு, ஜனனம் எதுவுமே கிடையாது. இவங்க 4 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு திருமணம் நடக்கும். பார்க்கும் பொழுதோ, தன்னுடைய 7வது ராசியை கடக்கும் பொழுதோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில் சனி பகவான் சம்பந்தப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு திருமணம் பிறக்கும், குழந்தை பிறக்கும், அவனுக்கு மரணமும் ஏற்படும். மரணம் எப்பொழுது ஏற்படுகிறது? ராகு கேதுக்கள் தான் ஒரு மனிதனை கேட்டுக்குள்ள வச்சு லாக் பண்றது. அப்படியே முன்னுக்கும் பின்னுக்கும் அவனை போக விடாம படுக்கையில தள்ளியோ, ஒரு விபத்துக்குள்ளாக்கியோ, ஒரு தற்கொலை எண்ணங்களை தூண்டியோ செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவர் கேது. ராகு வந்து ஆசைகளை தூண்டி அந்த ஆசைங்கிற வலைக்குள்ள விளை வைக்கிறது. ஒரு பெண் ஆசை, மண்ணாசை, அடுத்தவனை கொள்ளையடிக்கக்கூடிய ஆசை, இந்த ஆசைகளை தூண்டுபவர் ராகு. இந்த ஆசைக்கும் இந்த துர் எண்ணங்களுக்கும் அதிபதியாக விளங்கி அவர்களை சரியான முறையில சிக்க வைப்பவர் சனி பகவான். மரண கண்டம் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய 9 துவாரங்களையும் மூடி உயிரை எடுத்துக்கொண்டு செல்பவர் மாந்தி. மாந்தி தான் பிணம். அந்த பிணம் வந்துருச்சுனாலே நீங்க வேணா பாருங்க, மரணம் ஏற்படுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு அந்த வீட்டில் துர்வாடைகள் வீசும். மரணம் ஏற்பட்டு அந்த பிணத்தை எடுத்து ஒரு மணி நேரம் வரைக்கும் துர்வாடைகள் வீசும். நீங்க என்னதான் பன்னீர் போடுங்க, ஜவ்வாதை போடுங்க, சந்தனத்தை போடுங்க, அந்த வாடை வீசிக்கொண்டே இருக்கும். அங்க மாந்தி உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. எல்லாம் கழுகி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் போகணும். போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாடை விலகும். மாந்தி அப்பதான் கிளம்புவார். அவர் கிளம்பின பிறகுதான் அந்த வீடு பரிசுத்தமாகும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தன்மையில் செயல்படுவது மட்டும் இல்லாம கோச்சாரத்துல அவங்க இயங்கும் பொழுது, இந்த சனி பகவானா இருக்கட்டும், ராகு கேதுகளா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், கோச்சாரத்துல வரும் பொழுது அவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க. இந்த குரு பயிற்சி சிம்மராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, அவ்வளவு பொய். ஒரு கதையும் நடக்காது. சுய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஆப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். இந்த கோச்சார பலன்கள் எதுக்கு ஹெல்ப் ஆகும் பாத்தீங்கன்னா, உங்க சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்கு, கோச்சாரத்துல கிரகங்கள் எங்க இருக்குங்கிறத பார்த்து தற்காலிகமா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு நம்மளுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா, திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு சாட்டு தான் உங்களுக்கு ஜாதகம். அப்ப நீங்க கடந்த 1 வருஷத்துக்குள்ள மனைவியை பிரிய வேண்டிய யோகம் இருக்குன்னா கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், 2 வருஷம் தாண்டி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, குழந்தை பெற்றால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் உங்களுக்கு குரு பகவானை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஜாதகமும் நம்மளுடைய விதியும் சில நேரங்களில் சிக்க வைத்து விடும். அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அப்ப அந்த கர்மா முன்னோர்களால் விதைக்கப்பட்டது. சில ஜாதகத்தினுடைய அமைப்பு தகப்பனுடைய ஜாதகத்திலோ, தாத்தாவனுடைய ஜாதகத்திலேயோ, பேரனுடைய ஜாதகத்திலேயோ மூலத்தை பத்தி தெரியும். நம்மளுடைய தாத்தா ஏதாவது சேட்டை பண்ணியிருந்தாலோ, நம்ம தாய் தந்தையர்கள் ஏதாவது சேட்டை பண்ணியிருந்தாலோ, நம்ம ஜாதகத்துல இல்லாத பலனும் வந்து வேலை செய்யும். அதுதான் கர்மா. ஜாதகத்துல இல்லாம ஏன் நான் கஷ்டப்படுறேன்? என் ஜாதகம் நல்லா தானே இருக்கு. உங்க தாத்தா சொத்துல தானே இருக்கிற. உங்க தாத்தா போட்ட சாப்பாடை சாப்பிட்டால, சின்ன வயசுல உங்க தாத்தா வாங்கி கொடுத்துருப்பாருல. சொத்து இல்லாதவனுக்கு தாத்தா கொஞ்சிருப்பாரு, உன்னை தூக்கி கொஞ்சிருப்பாரு, கடைகளுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் கர்மா தானே. பாசம், அதாவது தர்மம் கர்மம். தர்மம் என்பது 9ஆம் இடம், கர்மம் என்பது 10வது இடம்.
9வது இடத்தில் செய்யப்பட்ட தர்மம் 10வது இடமான கர்மமாக வேலை செய்யும். கர்மம் தான் தொழில், தர்மம் தான் முன்னோர்கள் செய்த புண்ணியம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 11 ராசிக்கு 11 கிரகங்கள் இல்லை என்றால் அவன் வாழ்நாளில் ஜீவிக்கவே முடியாது. ராசிக்கு 11 கிரகம் இல்லையா, லக்கணத்துக்கு 11 கிரகம் இல்லையா, நீ வாழ்நாள் முழுக்க எவங்கிட்டயாவது கை கட்டி தான் வேலை செஞ்சு சாப்பிட்டாகணும். ஜாதக விதி அது. முன்னோர்கள் செய்த டெபாசிட்ஸ், முன்னோர்கள் செய்த புண்ணியம் இருக்கக்கூடியது 11ஆம் பாவம். 2ஆம் இடம் மறைஞ்சு போச்சா குடும்பம் அவ்வளவுதான். 8ஆம் இடம் மறைஞ்சு போச்சா கணவனுடைய ஆயுளுக்கு பொங்கும், மனைவியுடைய ஆயுளுக்கு பொங்கும், மனைவியை பிரியணும், குடும்பத்தை பிரியணும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களுக்கு அங்க வேலை இல்லை. இப்படி ஜாதகங்களுக்கும் காரணம் இருக்கு, கிரகங்களுக்கும் காரணம் இருக்கு, கோச்சார கிரகங்களுக்கும் காலம் இருக்கு, நம் முன்னோர்களுடைய ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதை வச்சுதான் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நிர்ணயிக்கப்படுகிறது. இதுல ஜோசியரை குறை சொல்லியோ, கிரகங்களை குறை சொல்லியோ, மதங்களை குறை சொல்லியோ புண்ணியம் இல்லை. எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் திருவிளையாடலாக விளையாட்டு நடக்குது. இதுதான் விஷயம். இப்ப ராகு கேது தோஷம், சனி தோஷம்லாம் சொல்றீங்க. இப்ப தோஷ நிவர்த்திகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. நிவர்த்தி அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தெளிவா பகிரங்கமா சொல்ல விரும்புறேன். நிறைய ஜோதிடர்கள், அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, எந்த தொழிலை ஒருவன் செய்யறானோ அவனாலதான் இன்னொரு தொழில் செய்வனுக்கு ஆபத்து இருக்கும். அவனாலதான் அந்த தொழிலே நாசமா போகும். இப்போ ஒரு தொழில் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருப்பான்னா, அதே தொழிலை இன்னொருத்தன் செஞ்சு இவன் 10 ரூபாய்க்கு வித்தானா அவன் 8 ரூபாய்க்கு வித்து இவனை காலி பண்ணிட்டு, அந்த தொழிலை காலி பண்ணிட்டு தொழிலினுடைய தரத்தை கெடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றதா இருந்தா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர்ல இருந்து வந்து இறங்குறவங்க ஆட்டோக்காரங்கிட்ட எவ்வளவுன்னு கேட்டா 200 கொடு, 300 கொடு, இந்த பக்கத்து தெருவு எதுன்னு தெரியாது வெளியூர்காரனுக்கு, 400 கொடு, 500 கொடுன்னு சொல்லி ஆட்டம் காமிச்சாங்களா? கடைசியில இவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்காக ஆப்பு வந்துச்சா? அந்த ஆப்பு என்ன சொல்லுது? நீ போட்ட உடனே அவன் 150 ரூபா கேட்ட இடத்த 90 ரூபா காட்டுது, 70 ரூபா காட்டுது. அப்போ ஒரு தொழிலுக்கு தொழில் செய்யறவனே துரோகம் செய்தால் அந்த தொழிலே அவனுக்கு ஒரு காலத்துல ஆப்பு வச்சிடும். இப்ப வெளிநாடுகள்லாம் சித்தாள் கொத்தாள்களுக்கு மிஷின் வந்துருச்சு, செயற்கையான சுவர்கள் வந்தாச்சு. அந்த சுவரை நீங்க போய் வாங்கி வச்சு அப்படியே உள்ள வச்சு விட்டுறலாம். சொந்த வீடே வந்துருச்சு. 4 பிளாக் மட்டும் இருந்தா போதும், பில்லர். அந்த பில்லர்ல போல்ட் போட்டு முறுக்கிட்டு போயிருவாங்க, வீட்டை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க, வீடே வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு தொழிலும் தொழிலை கெடுப்பவர்கள் தொழிலே இருக்கிறாங்க. இப்ப ஜோதிட துறையில் என்ன பிரச்சனைனா, தான் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் பரிகாரம்லாம் உண்டுன்னு சொல்ல வேண்டியது. வளர்ந்து பாக்கெட் நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா பரிகாரமே கிடையாதுன்னு சொல்லிட வேண்டியது. நிறைய ஜோதிடர்களை நான் சமீப காலமா பாக்குறேன். பரிகாரம் கிடையாது, சேலஞ்ச் பண்றேன், பரிகாரம் எல்லாம் போய், ஜாதகம் எல்லாம் போய். அப்ப எதுக்கு நீ வந்து பேட்டி கொடுக்குற? அவனே உட்கார்ந்து சொல்லுவான், அந்த ஜோசியக்காரங்க அப்படிலாம் சொல்றாங்க. நீ யாரு? நீ கலெக்டரா? நீனும் ஜோசியக்காரன் தானே, நீனும் ஜோசியக்காரன் தானப்பா. அப்ப உனக்கு காய்ச்சல் வருது, ஜுரம் வருதுன்னா பேசாம அதுக்கு சரியா தன்னால சரியா பாருங்க வீட்டுல படுத்துக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு பரிகாரத்துக்கு டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுற, மருந்து வாங்கி திங்கிற? அப்ப அதான் நீ உணரணும்ல, உன் வயிறு நிறைஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை மாறிடுச்சு. ஆரம்பத்துல நீ வீட்டை பெருக்கி காலி பண்ணிட்டு தான் இருந்த. இன்னைக்கு உன் தரம் மாறிட்டுங்கிறதுக்காக பரிகாரம் கிடையாது. அதுக்கு அவன் பரிகார ஸ்தலங்கள்னு கெட்டி வச்சவங்களாம் முட்டாளா? எத்தனை கோயில் இருக்கு? கஷேத்திரம், மகாஷேத்திரம். மகாஷேத்திரம்னு என்ன? 5 விக்கிரகங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடியதான் மகாஷேத்திரம். இந்த கோயில்ல போய் நின்னா உனக்கு இந்த கதிர்வீச்சு கிடைச்சி, உனக்கு அந்த கதிர்வீச்சின் மூலியமாக உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகள் சரியாகணும்னு சொல்றதுனால தானே அங்க கட்டி வச்சிருக்காங்க கோயில. அப்பதான் கோயிலே தேவையில்லையே. உனக்கு பரிகாரம் தேவையில்லைன்னா கோயில் தேவையில்லை, கோயில் தேவையில்லைன்னா சாமி தேவையில்லை. சாமி தேவையில்லைன்னு முடிவு பண்ணக்கூடிய நீ எப்படி ஜோதிடம் சொல்லலாம்? சாமி வச்சுதானே பொழைப்பு நடத்திக்கிட்டு இருக்க நீ. ஜோதிடம் உண்மை என்றால், கட்டியிருக்க கோயில் உண்மை என்றால், இருக்கக்கூடிய தெய்வங்கள் உண்மை என்றால், பரிகாரமும் உண்மை. பரிகார ஸ்தலங்கள் மட்டுமே தமிழ்நாட்டுல எவ்வளவோ பரிகார ஸ்தலம் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஜோதிடர் மட்டும்தான் பரிகாரங்களையும் வளர்த்து விடுறாரு, ஜோதிட கலைக்கும் தூணாக இருக்கிறாரு. நான் பார்த்த 2 ஜோதிடர்கள்ல பரிகாரங்களை தெளிவா சொல்லி மக்களுக்கு சரியான வழிகாட்டியா இருக்கக்கூடியது திருப்பூர் தனித்தாசலம் அவர்கள், மகாரிஷி மந்திரச்சலம் அவர்கள். இவங்க எல்லாம் பரிகாரத்தையும் ஒத்துக்கிறாங்க, ஜாதகத்துல வரக்கூடிய விஷயங்களையும் ஒத்துக்கிறாங்க. நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, பரிகாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாம பரிகார ஸ்தலம்னு வந்துச்சு. பரிகார ஸ்தலம் எதுக்கு?
சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கா? அது என்ன மியூசியமா? பரிகாரம் உண்டு, அதுக்கு உண்டான ரெமெடி உண்டு. சில பேருக்கு வேலை செய்யாம போகலாம். நீ போகக்கூடிய டாக்டரை பொறுத்து இருக்கு, உன் நேரத்தை பொறுத்து இருக்கு. எத்தனையோ பேர் போறாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள. ஏன் அப்போலோக்குள்ளே போயிட்டு அம்மாவே வெளியே உயிரோட வராம வந்துடலையா? அப்போலோக்குள்ள போய் எத்தனை லட்சம் பேர் உயிரோட வரலையா? அதுக்காக அப்போலோ சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? நோய் வந்தா அதுக்கு மருந்து உண்டு, மருந்து உண்டா அதுக்கு தீர்வு உண்டு. அந்த மருந்து உனக்கு வேலை செய்யலங்களுக்காக மருத்துவம் இல்லை, பரிகாரம் இல்லைன்னு உனக்கு சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உனக்கு அது செட் ஆகல, அவ்வளவுதான் விஷயம். நன்றி. நன்றி.